இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிரையே கொடுத்தாரு. அதன் மூலமாய் நம் மீது அவர் வச்சிருக்கிற அன்பை நிரூபித்து விட்டார். இவ்வளவும் அவர் செய்தாலும் இன்றைக்கு சிலர் தேவனுடைய அன்பின் ஒரு உணர்வோடு வாழவில்லை. இயேசு உயிரையே கொடுத்து அன்பு கூறுறன்றதை நிரூபிக்கிறார். பிதா நம் மீது வச்சிருக்கிற அன்பு, கடவுள் நம் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் என்பதை சொல்லி காமிக்கல, வந்து காமிச்சார், மறிச்சு காமிச்சார், உயிரை கொடுத்து காமிச்சார், ரத்தம் சிந்தி காமிச்சார், நமக்காக அவமானப்பட்டு அதன் மூலமாய் நம் மீது எவ்வளோ அன்பை வைத்திருக்கிறார் என்பதை நிரூபித்துட்டார். ஆனாலும் கூட இன்றைக்கு நம்மில் சிலர் தேவனுடைய அன்பின் உணர்வு இல்லாமவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டுட்டார், தேவன் நம்மளை அன்பு கூறுகிறார், அரவணைக்கிறார், நம் மீது அக்கறையா இருக்கிறார், நம்மை பிரியத்துடன் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு சிலருக்கு இல்லையே. இயேசு கல்வாரி சிலுவையில் மரிச்சதனுடைய ஒரு முக்கிய நோக்கமே என்னது? நம்ம அவருடைய அன்பை பெறணும், அன்பை உணரணும் இல்லையா? ஏங்க கல்வாரி சிலுவையில் மரிச்சார்? நமக்கு தெரியும், நமக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இந்த சபையில் நாம் இதை பற்றி போதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுள் அண்டை ஒன்று சேர்க்கப்படணும் என்பதனால தான் அவர் மரிச்சார். ஒன்று சேரணும்னா கடவுளுடைய அன்பை நாம் பெறணும், அந்த அன்பில் நாம் வளரணும், வாழணும், அந்த அன்பை உணர்ந்து கொண்டே வாழ வேண்டும். நிச்சயமாக அந்த நோக்கத்தோடு தானே அவர் சிலுவையில் மரிச்சார். ஆனால் ஒரு வருத்தப்படக்கூடிய நிஜம் என்னவென்றால், இவ்வளோ தூரம் தேவன் போய் அவருடைய அன்பை நிரூபித்தாலும் கூட நம்மில் சிலர் அவர் நம்மை அன்பு கூறாதது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரையும் சொல்ல, சிலரை சொல்லுகிறேன். எல்லாருக்குமே ஏதோ ஒரு நேரத்திலே அது பொருந்தும். இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாகவே நான் சொல்லுகிற காரியம் பொருந்தும். ஏன் அவருடைய அன்பின் உணர்வு நமக்கு இல்லை அப்படின்னா, நான் அப்படி கேள்வி எழுப்பினா ஒருவேளை நீங்கள் இப்படி பதில் சொல்லுவீங்க, அது ஏன்னாங்க மற்ற மனித உறவுகளிலிருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கலங்க, என் குடும்பத்துக்கிட்டேருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கவில்லை. குடும்பத்தில் அன்பு பரிமாற்றம் இருக்க வேண்டும், தாய் தகப்பன் பிள்ளைகளை அன்பு கூற வேண்டும், சகோதர சகோதரிகள் ஒருத்தரை அன்பு கூற வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரவணைக்க வேண்டும், ஒத்தாசை பண்ண வேண்டும். ஆனால் சில நேரம் குடும்பத்தில் அது கிடைக்க வேண்டிய அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது, தலையில் கூட இருக்குது. யார் நம்மளை அன்பு கூறணுமோ, நம்மளை உறுதிப்படுத்தணுமோ அவங்களே நம்மளை மட்டம் தட்டுறாங்க. சில நேரம் அவங்களே நம்மளை கீழ்த்தனமாக பேசுகிறாங்க, அவங்களே நம்மளை புண்படுத்துகிறாங்க, அவங்களே நம்மளை நிராகரிக்கிறாங்க, நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒருவேளை அதுதான் காரணம் அப்படின்னு சிலர் சொல்லலாம். வேறு சிலர், ஆமாங்க நானும் தேவனுடைய அன்பின் உணர்வில் ஒன்றும் வாழலை, ஏதோ இங்கே வந்தால் பாட்டு பாடுறப்போ கொஞ்சம் அவருடைய அன்பின் உணர்வு லேசாக தெரியுது, கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குது, ஆனால் என் வாழ்க்கையில் அந்த ஒரு உணர்வோடு நான் வாழலை. அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு என்ன இருந்தாலும் அன்பு கூறப்பட எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. எனக்கு தகுதி இல்லை, நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப தகுதியற்றவன், நான் இதை செஞ்சிட்டேன் அதை செஞ்சிட்டேன். எப்படி என்னெல்லாம் அவர் அன்பு கூற முடியும்? அவர் இவ்வளோ பெரிய கடவுளுங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள்னு சொல்கிறீங்க, பரிசுத்தர்ன்னு சொல்கிறீங்க. அவர் போய் என்ன மாதிரி ஒரு தகுதி இல்லாத ஒரு பாவியை, ஒரு மட்டமானவனை எப்படிங்க அன்பு கூற முடியும்? எனக்கு அதெல்லாம் பெற முடியாதுங்க. அவர் அப்படி அன்பானவராக இருந்தால் கூட, அவர் என்ன அன்பு கூற விரும்பினா கூட எனக்கு அது பெற்றுக்கொள்ள முடியாதுங்க, எனக்கு தகுதி இல்லைங்க போங்க அப்படின்னு வேறு சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் வேறு சிலர் அவங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன் இங்கே கடவுளுடைய அன்பின் உணர்வில் வாழல? கிறிஸ்தவன் தானேங்க நீங்கள், எங்கள் இயேசுவை நம்புறீங்க தானேங்க, சிலுவையை நம்புறீங்க இல்லைங்க, சிலுவையில் என்ன நடந்தது ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்க. அப்போ ஏங்க அந்த அன்பின் உணர்வில் நீங்கள் வாழவில்லைன்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு காரணம் கூட சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கை அவங்கள எல்லா பக்கத்துலையும் நெருக்கிடுச்சு.
பலவிதமான சூழ்நிலைகள், சவால்கள் எல்லா பக்கமும் போட்டு நெருக்கி அவங்கள நசுக்குது. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட சொல்ல முடியல. என்னங்க வாழ்க்கை அப்படி இருக்குங்க அப்படின்வாங்க. ஆனால் நான் இன்றைக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன், நாம் அவருடைய அன்பின் உணர்வில் வாழலைன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா, இதெல்லாம் விட முக்கிய காரணம் நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு முக்கிய காரணம். ஆனால் இதை விட முக்கியமான ஒரு காரணத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன் சிலர் கடவுளுடைய அன்பின் உணர்வோட இன்றைக்கு வாழவில்லை? ஏன்னா நாம் அவருடைய அன்பை பெறத்துக்கு நாம் என்ன செய்யணுமோ செய்யவில்லை. அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அவர் நம்மளை அன்பு கூறுகிறார், ஆனால் அவருடைய அன்பை நாம பெறும்படி நாம் என்ன செய்ய வேண்டுமோ சில நேரம் நாம் அதை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏங்க வாழ்க்கை இந்த வாழ்க்கை, இந்த பூலோக வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது, உதாரணமாக இருக்குது. சரிங்களா? ஒரு சின்ன குழந்தை பிறக்கும்போது தாயினுடைய அன்பை பெறத்துக்கு அதால் எதையும் செய்ய முடியாது, செய்யவும் தேவை இல்லை. இன்றைக்கி தான் பிறந்ததுன்னு வைங்க, குழந்தைக்கு ஒரு நாள் தான் பிறந்த, ஒரு நாள் தான் ஆகுது அல்லது ஒரு மாதம்தான் ஆகுது. அந்த குழந்தை தாயினுடைய அன்பை பெறத்துக்கு எதையும் செய்ய முடியாது, செய்யவும் தேவை இல்லை. அந்த தாயே அவங்கள அன்பு கூறுறாங்க. சரிங்களா? அந்த தாய் அவங்கள, அந்த குழந்தைய அரவணைக்கிறாங்க. அந்த குழந்தை ஜஸ்ட் ஒன்றுமே செய்கிறதில்ல, அப்படியே பெற்றுக்கொள்ளுது, அவ்வளோதான். சரி. ஆனால் அந்த குழந்தை வளர கொஞ்சம் பெருசு ஆக அந்த குழந்தையும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். அந்த குழந்தையும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வயசுக்கு வந்துட்டா, நான் சொல்கிறது ஒரு 5 வயசு 10 வயசு வந்துட்டா கூட அந்த பெற்றோர் அன்பு காட்டணும்னு விரும்புகிறாங்கன்னு வைங்க. ஆனால் குழந்தை கோஆப்ரேட் பண்ணலன்னா அது பெறுகிற அன்பு குறைவாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, பிள்ளை டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லிட்டு எங்கேயோ போகுது, ஸ்கூலுக்கோ எங்கேயோ போகுது. நீங்கள் கையை எப்படி விரித்து, வா என்னை கட்டி பிடின்றீங்க. இல்லை நான் போகிறேன், டைம் ஆயிடுச்சு, போகிறேன். என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இன்னும் பண்ணுறீங்களே, நான் போகிறேன் அப்படின்ட்டா அந்த பிள்ளை என்னத்தை இழந்துருச்சு? அன்பின் உணர்வை இழந்துருச்சு. அந்த தாய் தப்பன், வா நான் என்னை கட்டி பிடிச்சிட்டு போன்றாங்க. ஆனால் இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு, இல்லை இதெல்லாம் இன்னுமே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது, நான் தான் வளர்ந்துட்டேன் இல்லையா, 10 வயசு ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னா அங்கே இழக்கிறவங்க யாருங்க? பிள்ளை தாங்க. அது யாருடைய தப்புங்க? பெற்றோர் அன்பு கூறலையா அந்த இடத்துல? அவங்க கையை விரிச்சுக்கிட்டு வாப்பான்றாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கு நான் வரல அப்படின்ட்டு பிள்ளை போகுது. வந்திருந்தா என்ன இருக்கும்? கட்டி பிடிச்சிருப்பாங்க. அந்த அரவணைப்பில் அந்த பிள்ளை அந்த பெற்றோருடைய அன்பை அன்னைக்கு உணர்ந்திருக்கும். அந்த உணர்வோடு ஸ்கூலுக்கு போயிருக்கோம். மூடே வேற மாதிரி இருந்திருக்கும். கரெக்டு தானே? நான் சொல்கிறது 10 வயசு பிள்ளைக்கு பிறந்தோம்னா அப்படியே வளர்ந்து போக 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 இது ரொம்பவே பிள்ளையினுடைய கையில் வந்துடுது. பெற்றோர் என்ன அன்பு கூறணும்னு பார்த்தாலும் கூட பிள்ளை கோஆப்ரேட் பண்ணலன்னா அந்த அன்பை பெற முடியாது. நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் இன்றைக்கு, நம்ம சிலர் கடவுளுடைய அன்பின் உணர்வு இல்லாமல் வாழறதுக்கு காரணம் நம்முடைய சூழ்நிலை அல்ல. அதை விட முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறேன். நாம் அவருடைய அன்பை பெறத்துக்கு என்ன செய்யணுமோ செய்யலை. ரொம்ப சிம்பிள். அவர் கையை விரித்து இப்படி இருக்கிறாரு, நாம் அவர்கிட்ட போகலை. வா உன்னை கட்டி பிடிக்கிறேன்றாரு, இல்லை எனக்கு டைம் இல்லை, இல்லை எனக்கு தகுதி இல்லை, இல்லை மற்றவங்க என்னை கட்டி பிடிக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம அவருடைய அன்பை ஃப்ரெஷ்ஷாக பெறாமல் உணராமல் போய்விடுகிறோம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான காரணம். உங்க மற்ற மனித உறவுகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கலன்றதை விட இது முக்கியமான காரணம். ஏன்னா நாம செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா கடவுளுடைய அன்பை உணர்ந்தோன்னு வைங்க, ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் அதை ருசிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்க, மற்ற உலகமே உங்களை வெறுத்தா கூட அது உங்களை நசுக்காது. ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்களை அன்பு கூறலைன்னா கூட, உங்கள் நண்பர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா கூட, நீங்கள் கடவுளுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக ருசிச்சு அதிகமாக ருசிச்சு வாழ கற்றுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், மற்ற இந்த மனித அன்பு
குறைவுபடும் போது அதை உங்களை ரொம்ப பாதிக்காது. பாதிக்குங்க, பாதிக்காதுன்னு சொல்ல, பாதிக்கும். நான் வந்து இம்ப்ராக்டிக்கலாக போதிக்கிறத நிச்சயமாக பாதிக்கும். ஆனால் உங்களை ரொம்ப பாதிக்காது, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடாது, அப்படியே உட்காந்துட்டு புலம்ப வைக்காது. ஏன்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க, சரி உலகமே வெறுத்தா கூட இந்த உலகத்தை படைச்சவரே என்ன நேசிக்கிறாரே அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த உணர்வோட வாழ்கிறப்போ உலகமே உங்களுக்கு எதிர்த்து நின்னா கூட உங்களுக்கு எப்படி ஒரு தைரியம் வந்துன்னா, அப்போ கடவுள் என் பக்கத்தில் இருக்கார், அவர் என்ன நேசிக்க, அவர் என்ன கட்டி பிடிக்கிறார், அவர் வந்து என்ன பிள்ளைன்றாரு, அப்போ தைரியமாக நம்ம போய் சந்திப்போம். என்ன ஆகிட போகுது? உள்ள ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும், நம்மளை யாருமே ஏற்றுக்கலையே. ஆனால் அதையும் தாண்டி இது வேலை செய்யும். எது? கடவுளுடைய அன்பின் உணர்வு. சொல்லுங்க, உணர்வு. கடவுள் அன்பு கூறுகிறார் என்று தெரிகிறது ஒன்று, உணர்றது அடுத்த லெவல் இல்லையா? நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அந்த உணர்வோடு வாழலன்றதான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த உணர்வோடு வாழ்ந்தா நம்முடைய அந்த தகுதி இல்லைன்ற அந்த உணர்வெல்லாம் இது சாப்பிட்றோம். கடவுள் என்ன அன்பு கூறுறான்ற உணர்வு பெருகிடுச்சுன்னு வைங்களேன், நீங்கள் உங்களுக்கு எனக்கு தகுதி இல்லை நினைக்கிறதெல்லாம் நிறுத்திடுவீங்க. ஏங்க, ஒருத்தர் நம்மளை கட்டி பிடிக்கிறப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்குது? தகுதி இல்லைன்னா இருக்குது. அது ஃபஸ்ட்டு இருந்தாலும் கூடி சீக்கிரம் போயிட்டோம். அவங்க கட்டி பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, 5 நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன இவ்வளோ அன்பு கூடுறாங்களே அவங்க, என்ன இவ்வளோ 5 நிமிஷம் விடவே மாட்டுறாங்களே அப்படின்னு தான் நினைப்பீங்க. நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, ஒன்றுத்துக்கு உதவாதவன், என்னெல்லாம் யார் அன்பு கூறுவான்ற எண்ணமே போயிடும் தானா. இந்த அன்பை பெற்றா உணர்ந்தால் அந்த எண்ணெல்லாம் போயிடும் பாருங்க. இப்படிப்பட்ட நம்மை குறித்த தாழ்வு எண்ணங்கள்னால தான் நிறைய பேர் இன்றைக்கு முன்னேற முடியாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், சிலருக்கு வந்து படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, 1 மணி நேரம் உட்காந்து ஒரு காரியத்தை செய்ய முடியல. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் தான் காரணம்னு. இங்க இதெல்லாம் வந்து அற்பமான காரணங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு உணர்வோடு செய்கிறீங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேவன் என்ன அன்பு கூறுறார், தேவன் என்னோட இருக்கிறார் அப்படின்னு அந்த ஃபோனெல்லாம் எடுத்து எங்கேயா வச்சுருவீங்க நீங்கள். அதாவது நான் படிக்க போகிறேன் பார், கடவுள் எனக்கு உதவி செய்ய போகிறாரு. உங்கள் கான்ஃபிடென்ஸே வேறு மாதிரி ஆகிடும், உங்கள் அப்ரோச்சே வேறு மாதிரி ஆகிடும். எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் எதையுமே ஒரு உருப்படியாக செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மூல காரணம் என்னன்னா, இந்த மற்ற மேலோட்டமான காரணம் கிடையாது. மூல காரணம் என்னன்னா, கடவுளுடைய அன்பின் உணர்வு இல்லை. கடவுள் என்ன நேசிக்கிறார், கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக எதையும் செய்வார், இன்றைக்கு எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு ஒரு உணர்வோடு நம்ம ஒரு காரியத்தில் இறங்கணும்னா அது நிச்சயமாக வாய்க்கும். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன், நம்ம தேவனுடைய அன்பின் உணர்வோடு வாழாததுக்கு முக்கிய காரணம், ரொம்ப முக்கிய காரணம் என்னன்னா, கடவுள் நம்மளை அன்பு கூறலன்னு கிடையாது, அவர் நம்மளை அன்பு கூறுறாரு. அவருடைய அன்பை ஏற்கனவே நிரூபித்து காண்பித்தார் சிலுவையில். இன்றைக்கும் நம்மளை தொடர்ந்து அன்பு கூறுகிறார். கையை விரிச்சு இப்படி நிற்கிறவர் மாதிரி அவர். வெளி சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு தான் நம்மளை வந்து தடுக்க முடியும், ஓரளவுக்கு தான் நம்மளை இது பண்ண முடியுமே ஒழிய, மெயின் காரணம் நாம் செய்ய வேண்டியதை செய்யலை. சும்மா அவர்கிட்ட நெருங்கினாலே போதும், அவருடைய அன்பை நாம் ருசிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பெறலாம். என்னங்க, நேற்று சுட்ட தோசையை இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கெல்லாம் வந்து எப்படி பிடிக்கும்னா, சுட சுட பிடிக்கும். அந்த இட்லி அந்த ஆவி பறக்க பறக்க அப்படியே எடுத்து தட்டில் வச்சு ஃப்ரெஷ் மாதிரி வராது. எனக்கு கடவுளை என்ன அன்பு கூறுறாரு தெரியும், எனக்கு 2000 வருஷம் முன்னால் சிலுவையில் காமிச்சார் தெரியும், பத்தாது. இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக உணர்ற மாதிரி வரவே வராது. இன்றைக்கு தேவன் நம்மளை அன்பு கூறுகிறார். இன்றைக்கு அன்பு கூறுறார் என்பதற்கு ப்ரூஃப் தான் 2000 வருஷம் முன்னால் சிலுவையில் மரிச்சார். அன்னைக்கு அன்பு கூர்ந்தார், இன்னைக்கு அன்பு கூறலன்னு கிடையாது, இன்றைக்கும் அன்பு கூறுகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்ப என்றென்றைக்கும் அவர் கிருபை காட்டுகிறார், அன்பு காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார். நாம பெறத்துக்கு நாம என்ன செய்யணும். நாம என்னங்க செய்யலாம்? நாம் என்ன செய்யலாம்? சில காரியங்கள் கடவுள் தான் செய்யணும், சில காரியங்கள் கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். சிலதெல்லாம் நம்ம செய்யவே
முடியாது. அவர் செய்கிறது பெருசா நம்ம செய்கிறது பெருசான்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? அவர் செய்கிறது தான் பெருசு. அவர் ஃபஸ்ட்டு செய்யலைன்னா நாம் என்ன செஞ்சாலும் அதங்க அந்த பெற்றோர் இப்படி கை விரிச்சு நின்னா நாம் ஓடி போய் அவங்க கைக்குள்ளே பாய்ந்துக்கலாம். ஆனால் அவங்க இப்படி இருந்தாங்கன்னா கண்டுக்காம, உங்களை கண்டுக்காமல் இருந்தாங்கன்னா பெற்றோர், நீங்கள் போனால் பத்தாதே, முதல்ல ஸ்டெப்பை அவங்க தான் எடுக்கணும் இல்லையா? பெற்றோர் தான் எடுக்கணும். கடவுள் முதல் ஸ்டெப் எடுத்துட்டாரா இல்லையா? ஐயோ, அங்கேருந்து இங்கே வரைக்கும் இறங்கி வந்தார். அவர் எவ்வளோ செஞ்சார்னா, வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இறங்கி வந்தார். அவருடைய மகிமையை திறந்தார். அதுக்கப்புறம் பூமியில் இந்த மண்ணில் அவரும் நடந்தார், அவரும் வாழ்ந்தார். நாம் ஃபேஸ் பண்ணுகிற இந்த சோதனைகள் அவரும் ஃபேஸ் பண்ணார். பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். கல்வாரி சிலுவை வரைக்கும் தம்மையே தாழ்த்தினார். அவ்வளோ அடிமட்டத்துக்கு போனார். அந்த அவமானத்தை, அந்த ஒரு படும் பாட நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவர் ஸ்டெப் எடுக்கலன்னு கிடையாது, அவர் ரொம்ப பெரிய ஸ்டெப் எடுத்துட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு. அவர் இதெல்லாம் செய்யலைன்னா நாம் அவருடைய அன்பை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. நம்ம என்ன செஞ்சாலும் அவருடைய அன்பை பெற முடியும்னு கிடையவே கிடையாது. ஆனால் அவர் இவ்வளோ செஞ்சிட்டார். இன்றைக்கும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுது நமக்காக இன்றைக்கும் இயேசு பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். அதையும் தெளிவுபடுத்திட விரும்புகிறேன். புனித வெள்ளி அன்றைக்கு அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். ஆனால் ஈஸ்டர் ஞாயிறு நாளன்னைக்கு வருது, மறந்துடக்கூடாது. அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் எல்லாத்தையுமே ஆளுகிறார், நம்மையுமே ஆளுகிறார். நமக்கு இன்றைக்கும் சில காரியங்களை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு. அப்போது அவர் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது, ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்குது, நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்குது. நான் இன்றைக்கு பேசுகிறது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். நாம் என்ன மாதிரி காரியங்கள் செய்யலாம்? அவருடைய அன்பை பெறத்துக்கு நாம் என்ன மாதிரி காரியங்களை செய்யலாம்? முதல்ல நம்ம ஜெபிக்கணும். எப்போவுமே வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் என்னது? ஜெபிக்கணும். எது வந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுங்க? அல்லது இப்படி சொல்கிறேன், இன்னும் சரியாக சொல்ல போனால் இப்படி சொல்லலாம், ஜெபம்லாம் இதுக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு ஜெபன்றதை விட இப்படி சொன்னால் பெட்டர். ஃபஸ்ட்டு தேவனுடைய வசனம் நமக்கு உள்ளே போகணும், அப்புறம் வசனம் வெளியே வரணும். எப்படி? ஃபஸ்ட்டு வசனம் உள்ளே போகணும், நம்ம உள்ளே போகணும், அப்புறம் வசனம் வெளியே வரணும். நாம் என்னங்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பங்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வசனம் நமக்கு உள்ளாக போகணும், ரெண்டாவது வசனம் நமக்கு வெளியாக வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஜெபிக்கணுன்றதை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது நாம் ஜெபிக்கும் போது நாம் நம்ம வார்த்தைகளை கடவுளிடத்தில் பேசுகிறோம், கரெக்டாக. ஆனால் வசனத்தை கேட்கும்போது கடவுள் நம்மிடத்தில் பேசுகிறார். எது ஃபஸ்ட்டு முக்கியம்? நாம் நம்ம வார்த்தையை அவர்கிட்ட பேசுகிறதா, அல்லது அவர் வார்த்தையை நம்மகிட்ட பேசுகிறதா? அவர் வார்த்தை தான் நம்ம வார்த்தையோட முக்கியம். ஆகவே அதுதான் ஃபஸ்ட்டு. வசனம் உள்ளே போகணும், வசனம் ரெண்டாவது வெளியே வரணும். இதாங்க சிம்பிளாக சொல்ல போனால் இப்படி தான். வசனம் உள்ளே போகணும், வசனம் வெளியே வரணும். வசனம் எப்படிங்க உள்ளே போகும்? செய்தி கேட்கறதன் மூலமாய், பல விதத்தில் உள்ளே போகும். வாசிக்கிறதன் மூலமாய், தியானிக்கிறதன் மூலமாய், ஏதோ ஒன்று, பல வழிகள் இருக்குல்ல. வசனம் உள்ளே போகிறது பாடுறதன் மூலமாக. வசனம் எப்படிங்க வெளியே வருது? ஜெபம். அதில் நம்பர் 1 ஜெபம் வச்சுக்கலாம். வசனம் எப்படி வெளியே வருது? வசனத்தை ஜெபிக்க வேண்டும், வசனத்தை பாட வேண்டும். சபைக்கு போகும்போது இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சபைக்கு வருகிறவர்களுக்கு என்ன நடக்குது? வசனம் உள்ளே போயிட்டுருக்கு, வசனம் வெளியும் வருது. நீங்கள் எந்திரிச்சு பாடும்போது வாய் திறந்து பாடுறீங்கல்ல, வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாட்டெல்லாம் பாடுறீங்க. சரி, ஸோ பல காரியங்கள் நம்ம செய்யலாம். சிம்பிளாக சொல்ல போனால் வசனம் உள்ளே போகணும், வசனம் வெளியே வரணும். வசனம் வெளியே வர்றதில் முதல்ல ஜெபிக்கணும், அதாவது கடவுளிடத்தில் பேசணும். ரெண்டாவது நம்மிடத்திலே நாம் பேசிக்கணும். மூன்றாவது மற்றவர்களிடத்தில் பேசணும். என்னங்க செய்யணும்? நம்பர் 1 வசனம் உள்ளே போகணுங்க. உள்ளே போகிறதுக்கு பல வழி இருக்குது, சரிங்களா? ரெண்டாவது வசனம் வெளியே வரணுங்க. வெளியே வர்றது ஃபஸ்ட்டு வழி என்னது? ஜெபம். கடவுளிடத்தில் பேசும்போது அவருடைய வசனத்தை நாம் பேசணும். ரெண்டாவது நம்மிடத்திலே நாம் பேசிக்கணும். மூன்றாவது மற்றவர்களோடு இதை
பேசணும். சரிங்களா? இதுதான் ஓவரால் இது. ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு மெயினாக பேச போகிறது வந்து ஒன்று தான். நமக்கே நாம் பேசிக்கணும். நமக்கே நாம் பேசிக்கணும். நமக்கே நாம் பேச கற்றுக்கணும். மற்ற காரியங்களும் இருக்குது நான் சொன்னது போல். ஆனால் இன்றைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து நாம் நமக்கே பேசிக்க வேண்டும். அல்லது இப்படி சொல்லலாம், தேவனுடைய அன்பை நாம் உணராததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவருடைய அன்பை பற்றி நாம் நமக்கே பேசிக்காததுனால தான். அவருடைய அன்பை பற்றி நாம் நமக்கே பேசிக்கல. இது ரொம்ப முக்கியம். எவ்வளோ காரியம் இருந்தாலும் இன்றைக்கு நான் இதை பற்றி தான் பேசுகிறேன். ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இது நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணுறாங்க நம்மகிட்ட. அப்போ நான் என்ன உணர்றேன்னா, சிலருக்கு இது தெரியலையோ அப்படின்னு உணர்றேன். நாம் நமக்கே பேசிக்கணும், சில காரியங்களை சொல்லிக்கணும், பேசிக்கணும், அறிக்கையிடணும் அப்படின்றது சிலருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலர் வந்து இப்போ தான் நம்ம சபையில் பார்த்திங்கன்னா வித்தியாசமான மக்கள் இருக்காங்க, விதவிதமான மக்கள் இருக்காங்க இல்லையா? சிலர் ரொம்ப நாளாக கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, சிலர் இப்போ தான் கிறிஸ்துவ அறிஞ்சு உள்ளே வராங்க, சிலர் வந்து அவங்க சத்தியத்தில் வளர்ந்துருக்கிறாங்க, சிலருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது இல்லையா? நாம் நமக்கே பேசிக்கணுன்ற கருத்தே தெரியாமல் இருக்கலாம். நான் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் வந்து கடவுளுடைய அன்பின் உணர்வோடு வாழாததுக்கு காரணம் வந்து தங்களுக்கே பேசிக்காததுனால. ஏன்னா சில நேரம் மற்றதெல்லாம் கூட பண்ணுறோம். சபைக்கு வரோம், வசனத்தை கேட்குறோம், வசனம் உள்ளே போகுது, பைபிளை கூட ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு அதிகாரம் வாசிக்க பார்க்குறோம், சபைக்கு வர்றப்போ பாடுறோம், மற்றதெல்லாம் பண்ணுறோம் ஓரளவுக்கு. ஆனால் இந்த ஒரு காரியத்தை பண்ணலைனாலே போதும், வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழாமல் போயிடுவோம். இந்த ஒரு காரியத்தை நெக்லெக்ட் பண்ணிங்கன்னா, எந்த காரியம்? நமக்கே நாம் என்னத்தை பேசிக்கணும்? சுவிசேஷத்தை பேசிக்கணும். அல்லது இப்படி சொல்கிறேன், preach the gospel to yourself. உங்களுக்கே நீங்கள் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிக்கணும். நீங்கள் அதிகமாய் கேட்கிற பிரசங்கியார் யாராக இருக்கணும்? இப்படி வச்சுக்கோங்க கையை. நீங்கள் அதிகமாய் கேட்க வேண்டிய பிரசங்கியார் நீங்கள் உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கணுங்க. சிலர் சொல்கிறாங்க, வந்து சபையில் உங்கள் சபையில் பிரசங்கம் கேட்குறப்ப நல்லா உணர்றேங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுறேங்க, அதுக்கு தாங்க நீங்கள் உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கணுங்க. இதை சொல்கிறது தான் வந்திருக்கேன் நான் இன்றைக்கு. முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? இது என்ன? இது நமக்கே நாம் பேசிக்கிறது. இது என்ன, ஏதோ கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா நமக்கு? இது நல்லதா? இது வேலை செய்யுமா? இது வேதத்தினுடைய போதனையா? பேசிக்ஸ், இதை குறித்த பேசிக்ஸ். ரெண்டாவது, இதை ஆக்சுவலாக நம்ம செய்ய போகிறோம். ஆக்சுவலாக இதை செய்ய போகிறோம். அதாவது சுவிசேஷத்தை நாம் நமக்கே ஞாபகப்படுத்திக்க போகிறோம். இப்போது இந்த செய்தியிலே உங்களை நான் இதை செய்ய வைக்க போகிறேன். சில அறிக்கைகளை செய்ய வைக்க போகிறேன். உங்களை வாயை திறந்து சில காரியங்களை சொல்ல வைக்க போகிறேன். இயேசு சிலுவையின் மூலமாய் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை வாயை திறந்து உங்களை சொல்ல வைக்க போகிறேன். என்னத்தையோ பேசிக்கணும்னு சொல்லுங்க, சிலுவையில் என்ன நடந்ததுன்றதை பேசிக்கணுங்க. சிலுவையின் மூலமாய் தேவன் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார் என்பதை நாம பேசிக்கொள்ள வேண்டும். இதை வாரந்தோறும் பண்ண வேண்டும், நாள்தோறும் பண்ண வேண்டும், அடிக்கடி பண்ண வேண்டும். குறிப்பாக எப்பப்போ டவுன் ஆகுதோ பண்ண வேண்டும். எப்படி பண்ணணுன்றத ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா, இன்றைக்கு நம்ம மேடையிலிருந்தே பண்ணி காமிக்கலாம், உங்களையும் பண்ண வைக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி செய்தி எதுக்குங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கு அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு சிலுவையை பற்றி தானங்க போதிங்க. சிலுவையை பற்றி தாங்க போதிக்கிறேன். கடந்த 20 செய்தியாக சிலுவையை பற்றி தான் போதிச்சுட்டு இருக்கேன் நான். சிலுவையை பற்றி போதிக்கலன்னு யாரும் என்ன அக்யூஸ் பண்ண முடியாது. கடந்த 20 செய்திக்கு மேலே சிலுவையை பற்றி தான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். மார்க் 15 மார்க் 14 ஆனால் அதிகமாய் பார்க்கறது என்னன்னா, ஜனங்களை சந்திக்கும் போது இந்த ஒரு காரியம் மிஸ் ஆகுறதுனால அவங்க சிலுவையிலிருந்து மேக்சிமமாக பயனடைகிறது இல்லை. ஆனால் தான் இன்றைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணுகிறேன்.
குட் ஃப்ரைடே புனித வெள்ளி வந்து சிலுவையை பற்றிங்க. சிலுவை வந்து தேவனுடைய அன்பை பற்றிங்க. தேவனுடைய அன்பை உணராமல் வாழ்ந்தா அப்புறம் குட் ஃப்ரைடே என்ன பிரயோஜனங்க? தேவனுடைய அன்பின் உணர்வோடு வாழலன்னா அப்புறம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆகவே தேவனுடைய அன்பின் உணர்வு எப்படி வரும்னா, அவர் நம்மளை அன்பு கூறுறது மட்டும் இல்லை, நாம ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, நாம வாயை திறந்து சில காரியங்களை சொல்லணும். சொல்லலைன்னா வராது. இதை உங்களுக்கு காண்பிப்பதன் மூலமாய் நான் நம்புகிறேன். என்னுடைய ஜெபம் என்னவென்றால், இந்த செய்தி எப்பவே தேவன் உங்களை கட்டி பிடிக்கிறதும் நீங்கள் உணரணும். தேவன் உங்களை அரவணைக்கிறத நீங்கள் உணரணும். அதை நான் செய்ய முடியாது, நீங்கள் செய்ய முடியாது. நம்ம வாயை திறந்து சில காரியங்களை சொல்லலாமே ஒழிய அந்த ஸ்டெப் அவர் தான் செய்யணும். ஆனால் அவர் செய்வார். அவர் செய்வார் என்று நான் வேண்டிக்கிறேன். அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அது வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் பாருங்க. எனக்கு புரியுது, நாம் வந்து ஃபீலிங்ஸில் ஒன்றும் வாழக்கூடாதுன்றது புரியுது. ஃபெய்த்தில் வாழணும். எப்படி வாழணும்? ஃபெய்த்தில் வாழணும். நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் ஃபெய்த்தில் வாழ்றதுனா என்ன? வாயை திறந்து சில காரியங்களை சொல்லுவது. வாயை திறந்து சில காரியங்களை சொல்லும்போது ஃபீலிங் இல்லைனாலும் முக்கால்வாசி நேரம் ஃபீலிங் வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்ல சொல்ல என்ன ஆகிடும்? ஃபீலிங் வந்துடும். சரி, அப்போது இதை ஏன் இன்றைக்கு பேசுகிறேன் என்றால், தேவனுடைய அன்பின் உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா, அல்லது அதை எப்படி பெறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா, அல்லது அப்போ புனித வெள்ளியினுடைய ஒரு முக்கிய நோக்கம் நிறைவேறுகிறது. சிலுவையினுடைய ஒரு முக்கிய நோக்கம் அங்கே நிறைவேறுகிறது. சிலுவை நடந்து கடைசியில் கடவுள் என்ன அன்பு கூறலன்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா சிலுவை நடந்து பிரயோஜனமே இல்லை. அப்போ சிலுவையை நான் கனப்படுத்த விரும்புகிறேன் இந்த செய்தியை பேசி. நம்பர் 1, நமக்கே நாம் பேசிக்கணும்னா என்னங்க இது? நமக்கே நம்ம பேசிக்கணும், அவ்வளோதான். என்ன பேசிக்கணும்? சுவிசேஷத்தை பேசிக்கணும். என்ன சொல்லுங்க? சுவிசேஷத்தை. அதாவது இந்த சிலுவையை குறித்த செய்தி தானே சுவிசேஷம். வாட் இஸ் த காஸ்பல்? இட் இஸ் த மெசேஜ் அபவுட் த கிராஸ். சிலுவையை குறித்த செய்தி. சிலுவையில் இயேசு என்ன செஞ்சார், ஏன் மரித்தார், இதன் மூலமாக நமக்கு என்ன பயன் கிடைக்குது, இதுதான் நாங்கள் சுவிசேஷம். இதை வந்து நாம் நமக்கே பேசிக்கணும். அதுவும் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நாம் நமக்கே பிரசங்கம் பண்ணிக்கணும். ஏன்னா நாம் பிரசங்கத்தில் சில காரியங்கள் நான் செய்கிறேன் பாருங்க, எல்லா பிரசங்காரர்களும் செய்கிறாங்க. எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும்னு யோசித்து ஒரு காரியத்தை பேசினா உங்கள் மனசில் எழும்புகிற ஆட்சேபனைகள் என்னவா இருக்குன்னு முன்னாகவே யோசித்து அதுக்கு முதலே பதில் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு, என்னென்ன தர்க்கம், என்னென்ன ஆர்கியூமெண்ட் நீங்கள் எழுப்புவீங்க, உங்கள் மனசில் என்னென்ன கேள்வி எழும்புன்றதை ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஆவியானவருடைய வழி நடத்துதோடு யோசித்து ஆயத்தமாய் தான் வரேன். பிரசங்கம் பண்ணுறதுல அவ்வளவும் இருக்குது. சும்மா அப்படியே வாய் திறந்து பேசுறது இல்லை. ஒரு செய்திக்காக ஆயத்தமாகிறோம். இதை எப்படி சொன்னால் ஜனங்களுக்கு புரியும், இது எப்படி சொன்னால் ஜனங்க வந்து ஏற்றுப்பாங்க, இது எப்படி சொன்னால் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும் அப்படின்னு யோசித்து பண்ணுறேன் பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நீங்கள் உங்களுக்கே செஞ்சுக்கணும். ஏன்னா சில காரியங்கள் உங்கள் மனசு லேஸில் ஏற்றுக்காது, சில காரியங்கள் உங்களுக்கு லேஸில் புரியாது. அப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு பிரசங்கியாராக நினச்சிக்கணும். உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கணும் சுவிசேஷத்தை. சிலுவையில் இயேசு உங்களுக்காக என்ன செஞ்சார்ன்றதை நீங்கள் உங்களுக்கே சொல்லி கன்வின்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாம் நமக்கே இதை பேசிக்கணும்னு சொல்கிறப்போ நாம் என்னமோ எனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, உங்களையும் கிறுக்கு பிடிக்க வைக்கிறேன்னா, எல்லாருக்கு முன்னாலும் தெருவில் நின்று உங்கள்கிட்டே பேசிக்கோங்கன்னு சொல்ல வரேன் நான். கிடையாதுங்க. நான் பேசுகிற காரியம் முக்கால்வாசி நேரம் பெரும்பாலும் நீங்கள் ப்ரைவேட்டாக செய்யக்கூடிய காரியம். உங்கள் ரூமில் நீங்கள் டவுனாக இருக்கீங்கன்றது உலகத்துக்கே காமிச்சிக்க மாட்டீங்கல்ல. மனசோறு வந்துருச்சுன்னு பொதுவாக எல்லாரும் உலகத்துக்கே காமிச்சிப்போம். கிடையாது, அது நமக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியப்படுத்துவோம். அப்போது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு மனசோர்வு வரும்போது உங்கள் ரூமில் நீங்கள் கதை அடைச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கே பேசிக்கோங்களேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இதை வந்து ஒரு பழக்கமாய் ஆக்கி கொள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லுகிறேன். பர்சனலாக உங்களுக்குன்னு கடவுளோட செலவழிக்கிற ஒரு நேரம் இருக்குல்ல, வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, அதில் இதையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இது நல்லதுங்க. இது வந்து வேலை செய்யும். வேலை சொல்லுங்க, இது வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா உலகத்துலேயும் சொல்கிறாங்க இது வேலை செய்யும்னு. நாம் நமக்கே பேசிக்கிறது வந்து நமக்கு மேலே ஒரு எஃபெக்ட் உண்டு பண்ணோன்னு உலகத்திலே சொல்கிறாங்க. வேதமும் அதை
போதிக்குது. வேதமும் நமக்கு அதை, சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. உங்களையே நீங்கள் பேசி உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா உங்கள் மனசில் உங்களை குறித்து தாழ்வு எண்ணங்கள் இருக்குது. அப்போ அது எப்படி போகும்? நீங்கள் வாய் திறந்து சொல்லிக்கணும் உங்களை பற்றி. இல்லை, நான் தகுதி உள்ளவன், நான் அழகு உள்ளவன், நான் என்னால் முடியும். கண்ணாடியை பார்த்து உங்களே பார்த்து சொல்லிக்கோங்கன்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பேசுவாங்க இந்த மாதிரி. சைக்காலஜிஸ்ட்லேருந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து என்ன சொல்லுவாங்க? கண்ணாடியை பார்த்து உங்களே பார்த்து சொல்லிக்கோங்க, என்னால் முடியும். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, இதை சொல்லிட்டு போங்கன்னுவாங்க. என்னால் முடியும், உன்னால் முடியும்னு கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கோங்கன்றாங்க. அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குன்றாங்க. நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு எஃபெக்ட் இருக்கு. அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்களும் சொல்கிறாங்க உங்களே பார்த்து பேசிக்கோங்கன்னு, நானும் சொல்கிறேன் உங்களே பார்த்து பேசிக்கோங்கன்னு. ஆனால் வித்தியாசம் என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை பற்றி பாசிட்டிவாக சொல்லிக்கோ, அவ்வளோதான், முடிச்சுக்கோ. நாம் என்ன சொல்கிறோம், சத்தியத்தை சொல்லிக்கோ. உனக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லிக்கோங்க, சுவிசேஷத்தை சொல்லிக்கோங்க. சத்தியத்தினுடைய அந்த எசன்ஸ், சாராம்சம் தான் சுவிசேஷம். அதையே உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க. இது வேதத்தில் போதிக்கப்படுகிற ஒரு கருத்தா? ஆமாம். பெஸ்ட்டு உதாரணம் நான் நினைக்கிறேன், சங்கீதக்காரன். சங்கீதம் ஒரு டிவோஷனல் புக் நிறைய பேருக்கு இல்லையா? நமக்கு பவுலினுடைய நிருபங்கள் புரியாட்டிலும் சங்கீதம் புரியும் இல்லை? கொஞ்சம் சிம்பிளாக எழுதியிருக்கிறாரு. ஏன்? அவர் கடவுள்கிட்ட பேசுகிறாரு, சில நேரம் தனக்கே பேசிக்கிறார். பார்த்துருக்கீங்களா? சில நேரம் கடவுள்கிட்ட பேசுகிறார், சில நேரம் தனக்கே பேசிக்கிறார். சங்கீதம் 42 பாருங்க, 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே, முன்ன நான் எப்படி இருந்தேன் அப்படின்றாரு. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. இப்போ நான் அப்படி இல்லையே, முன்ன வேற லெவலில் இருந்தேன், இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்த வசனம் பாருங்க, என் ஆத்துமாவே, 5ஆம் வசனம், சங்கீதம் 42:5. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. எல்லாம் சொல்லுங்க, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தன்னையே பார்த்து சொல்லிக்கிறான், ஆத்துமாவே ஏன் கலங்குற, ஏன் தேங்குற? தேவனை நோக்கி காத்து, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் அவரை திரும்ப துதிப்பேன். நிச்சயமா சூழ்நிலை மாறும். நிச்சயமா முன்ன எப்படி நான் ஆலயத்துக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரை துதிச்சேனோ, திரும்ப அப்படி சூழ்நிலை மாறும். தன்னையே பார்த்து சொல்லிக்கிறான் பாருங்க. ஒரு பெரிய பிரசங்கியார் 20ஆம் நூற்றாண்டில், மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் அப்படின்ற பிரசங்கியார். அவர் ஃபெய்த்தை பெரும்பாலும் டீச் பண்ணுறவர்கள்லாம் சொல்ல முடியாது. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த மாதிரி நமக்கே நம்ம பார்த்து பேசிக்கணுன்றதெல்லாம் இந்த ஃபெய்த் டீச் பண்ணுறவங்க மட்டும்தான் நம்புகிறாங்க, அது அவங்க தான் போதிக்கிறாங்கன்னு. அதாவது ஃபெய்த் டீச் பண்ணுறவங்க இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இதை மிக பவர்ஃபுல்லாக போதிக்கக்கூடியவங்க அவங்க தான். ஏன்னா அவங்கள போல் மற்றவங்க புரிஞ்சு வச்சுக்கல, அதான் பிரச்சனை. இதை ஆழமாக உணரலை, இதனுடைய பவரை ஆழமாக உணரலை. ஆகவே இதை ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்க தான் டீச் பண்ணுறாங்க. ஆனால் ஃபெய்த் டீச் பண்ணுறவங்க தான் இந்த வாயை திறந்து பேசணும், நமக்கே பேசிக்கணுன்றதை நம்புகிறாங்கன்னு சொல்கிறது தவறு. இது கிறிஸ்தவத்தில் ஒரு கூட்டத்தார் தான் ஏற்றுக்கொள்கிறார் என்று சில நேரம் நம்மளை பற்றி குற்றஞ்சாட்டுவாங்க மற்றவர்கள். அந்த ஏஎஃப்டி சர்ச் என்னது ஃபெய்த்தை டீச் பண்ணோம், சும்மா ஓவராக வாய் திறந்து பேசுன்னு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க எப்படி ஒரு படத்தை சித்தரிக்க விரும்புகிறாங்கன்னா, இது கிறிஸ்தவத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது, இது ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட், இது ஒரு சிலர் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இப்படி போகிறாங்க. இதுலேயே கிறுக்குத்தனமாக போகணுன்னா போகலாம். சிலர் விசுவாசத்தின் பேரில் முட்டாள்தனமாய் சில காரியங்களை செய்கிறார்கள். அதான் ஒருத்தர் புக்கே எழுதினார், ஃபெய்த், ஃபூலிஷ்னஸ் அண்ட் ப்ரிசம்ப்ஷன். அப்படின்னா விசுவாசம், முட்டாள்தனம், துணிகரம், மூணுத்துக்குமே வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு.
ஆனால் இந்த நாம் நமக்கே பேசிக்கணுன்றது வந்து கிறிஸ்தவத்தில் ஒரு அடிப்படை போதனை கிடையாது, பைபிளுடைய ஒரு போதனை கிடையாதுன்னு சொல்றது மிகவும் தவறு. இதை வந்து ஒரு கூட்டத்தார் தான் நம்புறாங்கன்னு சொல்றது தவறு. இதை ஃபெய்த் டீச் பண்றவங்க தான் டீச் பண்றாங்கன்னு சொல்றது தவறு. மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் என்ற ஒரு போதகர் 20ஆம் நூற்றாண்டில் அவர் பல மற்ற வட்டாரங்களில் மதிக்கப்படுகிற ஒரு போதகர். அவர் சங்கீதம் 42 பற்றி என்ன சொல்றாருன்னா, have you realized that most of your unhappiness in life is due to the fact that you are listening to yourself instead of talking to yourself. என்ன சொல்றாரு, வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் பெரும்பாலும் நாம் சந்தோஷமாக இருக்காததுக்கு என்ன தெரியுமா காரணம்? நாம் நம்மையே கவனிச்சுக்கிறோம் ஒழிய நாம் நம்மகிட்டயே பேசாமல் விட்டுறோம். we listen to ourselves. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, நம்முடைய எண்ணங்களை நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒழிய அதுக்கு மறுபேச்சு கொடுக்காம இருக்கிறோம். அதை விளக்குறாரு. அவர் சொல்றாரு, நீ காலையில் எந்திரிக்கிறப்போ உனக்கு என்ன மாதிரி எண்ணம் வருது? காலையில் எந்திரிச்சோன்னு ஃபோனை பார்க்குறேன். நான் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்கிறேன். அவர் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த நாள் இருந்தால் இப்படி தான் சொல்லுவார், சரிங்களா? அவர் சொல்கிறது வந்து இதுதான் மெய் கருத்து. அவர் சொல்கிறாரு, நீ காலையில் எந்திரிக்கிறப்போ உனக்கு என்ன மாதிரி எண்ணம் வருது? எந்திரிச்ச உடனே உனக்கு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்கு இதை செய்யணும் அதை செய்யணும், எப்படி நான் இதெல்லாம் சமாளிக்க போகிறேன். அப்புறம் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்கன்னு வைங்க, வேற ஒரு பேட் நியூஸ் வருதுன்னு வைங்க, ஐயோ இதையும் எப்படி சமாளிக்க போகிறேன். அப்புறம் உங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, நேற்று ஒருத்தவங்க உங்களை ஒரு மாதிரி புண்படுத்திட்டாங்க, உங்களை ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டாங்க, உங்களை கண்டுக்காமல் போயிட்டாங்க. அதுவும் உங்களுக்கு மனசுக்கு வருது. உடனே நீங்கள் அப்படியே உடஞ்சிடுறீங்க. அப்படியே உடஞ்சி போய் எப்படிடா வாழ போகிறேன், நான் யாரும் என் பட்சத்தில் இல்லை, இப்படின்னு என்னமா வந்துகிட்டு இருக்கு மனசுல. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு 20,000 எண்ணம் தன்னுடைய மனசை அப்படியே கடந்து போகுதுன்னு சொல்லுகிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை எண்ணம்? 20,000 எண்ணம். நான் உங்களையும் பார்த்து கேட்குறேன், என்னையும் பார்த்து கேட்குறேன், என்னதான் யோசிக்கிறோங்க, நிறைய யோசிக்கிறோங்க. அதான் சொல்றேன்ல, முதல் எந்திரிச்ச நிமிஷத்துலேருந்து மைண்டு ஓடுது பாருங்க, கட 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 கடன்னு ஓடுது. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆமால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, நம்ம சந்தோஷமற்ற ஒரு நிலையில் இருக்கிறோம்னா அதுக்கு நம்பர் 1 காரணம் என்னன்னா, சும்மா நம்ம மனசனுடைய எண்ணத்துக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் இப்போ என்ன பண்ண போகிறேன், என்ன ஆக போகுது, எப்படி சமாளிக்க போகிறேன். அப்புறம் கூடி சீக்கிரம் இதே இதை மற்றவங்கள்ட்டையும் பேசிடுவோம். யாரையாவது போய் சந்திக்கிறப்போ ஒரே கஷ்டமாக இருக்குது, ஃபோனை எடுத்து 1 மணி நேரம் கூட நம்முடைய கஷ்டத்தை நம்ம பேசுவோம். ஜபம் பண்ணுறோன்ட்டு போயிட்டு ஜபத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம கஷ்டத்தை தான், ஆண்டவரே நீர் தான் பார்க்குறீர், பாருங்க இங்கே பாருங்க என்ன நடக்குது, அங்கே பாருங்க என்ன நடக்குது. அதாவது விண்ணப்பத்தை விட சில நேரம் கம்ப்ளைண்ட் தான் ஓவராக இருக்குது. அதை தான் அவர் சொல்கிறார், நாம் சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நாம் இந்த நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டு வரும். அதை கவனிக்கிறோமா ஒழிய நாம் நமக்கே பேசிக்கிறது இல்லை. நிறுத்து அப்படின்னு சொல்லிக்கணும். நம்ம நமக்கே சில நேரம் என்னங்க சொல்லிக்கணுங்க, போதும், ரொம்ப ஓவராக யோசித்தது போதும். கடவுள் என்னோட இருக்கிறார், அவருடைய இரக்கங்கள் காலை தோறும் புதியவைகள், புது நாளா புதிய இறக்கம். இன்றைக்கு ஏற்ற இறக்கத்தை அவரு. இப்படி நீங்க ஒரு மறுபேச்சு கொடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேற. இது வந்து சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 42 10-11 பாருங்க. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அப்போ என்னை குத்துற மாதிரி அவன் பேசுறான். 11ஆம் வசனம் பாருங்க, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். திரும்ப இப்படிதான் முடிக்கிறான் அவன் சங்கீதத்தை. ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இது உதாரணம் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க, ஏராளமான சங்கீதம் இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 91, 31, 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்றது வந்து அவன் தனக்கே பேசிக்கிறான். ஆத்துமாவே சும்மா அப்படியே சோர்ந்து உட்காந்துக்கிட்டு இருக்காத, கர்த்தரை ஸ்தோத்திரி. சில நேரம் கொஞ்சம் ஆத்மாவை வரட்டினாதான் அது பண்ணும் பாருங்க. சில நேரம் பாட தோணாது, சில நேரம் எனக்கே கூட பாட தோணாது. ஆனால் வேற வழி இல்லைல்ல, வந்து பாடி தானே ஆகணும்.
ஆனாலே பாடுவேன். பாடி முடிக்கிறதுக்குள்ள என்னுடைய ஃபீலிங் வேற லெவல் போயிடும். அவை சும்மா ஃபீலிங்கை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்க, சூழ்நிலையை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஃபீலிங் என்ன இருந்தாலும் வேலைக்கு போகிறீங்கல்ல, ஏன் அவன் போகலன்னா அவன் கட் பண்ணிவிடுவான் சம்பளத்தை. ஆனால் ஃபீலிங் இல்லைன்னா அப்போ கடவுள் என்ன அன்பு கூறுறாருன்னு உணர்வு இல்லைங்க அப்படின்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அப்போ என்ன நமக்கு அது பரவாயில்லன்னு நினைக்கிறோமா, அதில் அவர் பிரியப்படுறாருன்னு நினைக்கிறோமா? நாம் அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவர் கல்வாரி சிலுவையில் மரிச்சார் கிடையாதுங்க. என்ன செய்யணுமோ செஞ்சு தொடர்ந்து அப்படியே முன் சென்றுக்கிட்டு இருக்கணும். நம்ம விசுவாசத்தோட ஒரு படி எடுக்கிறப்போ கூடவே ஃபீலிங் வந்துடும், தர தர தரன்னு எழுத்துன்னு வந்துடும். உதாரணம் சொல்லிக்கிட்டே போலாங்க. பழைய ஏற்பாட்டுடைய போதனை, புதிய ஏற்பாட்டுடைய போதனை. யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. உன் வாயை விட்டு, இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. ஆனால் இதை பேசிக்கிட்டே இரு, கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காது, இதை பேசிக்கிட்டு இரு. புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பினாலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வீணான வார்த்தை பேசினாலே கணக்கு கொடுக்கணுமா? எவ்வளோ வீணான வார்த்தைகள் பேசுகிறோம் நாம. இதில் பிரசங்கியாருக்கு ரொம்ப டேஞ்சர். ஏன்னா நாங்கள் பேசி தான் ஆகணும், சில நேரம் தேவையில்லாதெல்லாம் பேசிடுறோம். இது பழைய ஏற்பாட்டினுடைய போதனை, புதிய ஏற்பாட்டினுடைய போதனை. யாக்கோபு சொல்றாரு 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஒருவன் சொல்ல தவறாதவனா இருந்தா அவன் பூரண புருஷன். பேச்சில் தவறாதவனா இருந்தா அவன் பெர்ஃபெக்ட். எப்படி பெர்ஃபெக்டா இருக்கணுமா? நீங்க இயேசுவை போல இருக்கணுமா? பேச்சில் பெர்ஃபெக்டா இருந்தா நீங்க பெர்ஃபெக்ட். அப்புறம் அதை விளக்கி சொல்றாரு, வாய் ஒரு கடிவாளம் போலையாம். குதிரை எந்த திசையில் போகணுன்றது வாயில் அந்த ஒரு கடிவாளத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல. அந்த குதிரை பெருசாக இருக்கலாம், கடிவாளம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் கடிவாளத்தை வச்சு குதிரையே கண்ட்ரோல் பண்ண முடியும். யாக்கோபு இன்னொரு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு பெரிய கப்பல் ஒரு சிறிதான ஒரு சுக்கான்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. பெரிய கப்பல், ஆனால் அந்த சுக்கான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, அதை வச்சு கப்பல் டைரக்ஷனையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இந்த நாக்கு தம்மா தூண்டு இருக்கிறதுனால ஏமாந்துடாத. இந்த தம்மா தூண்டு இருக்கிற இந்த சின்னதாக இருக்கிற இந்த நாக்கை வச்சு உன் லைஃபையே கண்ட்ரோல் பண்ணலாம், உன்னுடைய எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்துறது போல இந்த நாக்கு வாழ்க்கையை கொளுத்தி விட்டுரும். சில நேரம் தப்பான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடும். அப்போ இது சொல்லிக்கிட்டே போலாங்க. இது வேலை செய்யும். ஏன் தெரியுமா வேலை செய்யும்? உங்க வார்த்தை உங்க எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா கவனிங்க, எப்படி வேலை செய்யும்னு சொல்லிடுறேன். உங்க வார்த்தையில் உங்க எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும், உங்க எண்ணம் உங்க ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ணும். இங்க பாருங்க, கடவுள் நம்மளை அன்பு கூறுகிறார், அதுல எந்த மாற்ற கருத்தே இல்லை. அவர் எப்பவுமே அன்பு கூர்ந்தார், என்றைக்குமே அன்பு கூறுவார், இன்றைக்கும் அன்பு கூறுகிறார். ஒருபோதும் அவருடைய அன்பில் குறைவே இல்லை. ப்ராப்ளம் என்னன்னா, நமக்கு ஃபீலிங் இல்லாதனால நாம முன்னேறாம போயிடுறோம். நாம் அதை நம்பாததுனால நாம முன்னேறாம போயிடுறோம். இது எப்படி இருக்குன்னா, பாக்கெட்டில் சாவி இருக்கு, ஆனால் சாவி இருக்குதுன்ற உணர்வு போயிடுச்சுன்னா சாவி இல்லாதது மாதிரி தான். தேடின்னு இருப்போம். பேக்கில் சாவி இருக்கு, ஆனால் அந்த உணர்வு போயிடுச்சுன்னா இருந்து என்னங்க பிரயோஜனம்? அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ கடவுள் நம்மளை அன்பு கூறுறாரு. எந்த அளவுக்கு அன்பு கூறுறாருன்றது சிலுவை வெளிப்படுத்துது. ஆனால் அந்த உணர்வு நமக்கு போயிடுச்சுன்னா, அதை நாம் நம்பாமல் போயிட்டோம்னா நாம் உருப்பட முடியாது. அப்போ எப்படி அதை திரும்ப நம்புவது, எப்படி அந்த உணர்வோடு வாழ்றதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்கள் வாயின் வார்த்தைகள் உங்கள் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணும். உங்கள் எண்ணம் உங்கள் ஃபீலிங்கை மாற்றும். சைக்காலஜி எல்லாம் கூட சொல்லுவாங்க இதெல்லாம், ஆனால் இதுதான் உண்மை. ஒன்றும் இல்லைங்க, 1லிருந்து 100 வரைக்கும் எண்ணிட்டு இருங்க உங்கள் மைண்டில். இப்போ சும்மா ஒரு எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். 1லிருந்து 100 வரைக்கும் எண்ணுங்க. அப்படியே எண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு நிறுத்தி சங்கீதம் 23 சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதை சொல்கிறப்போ அதை நிறுத்திட்டேங்க. சிலர் எங்கே நிறுத்தினீங்க கூட மறந்துட்டேங்க.
ஏன்? வாயை திறந்து ஒரு காரியத்தை சொன்னால் அதுதான் எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணுது. மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறத வாயின் வார்த்தை மாற்ற முடியும். மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிறத மாற்றிட்டீங்கன்னா உணர்வு மாறிடும். கடவுள் வந்து நம்ம ஃபீலிங்கை மாற்ற சொல்கிறார். சில நேரம் நீ பயப்படாதே அப்படின்றாரு. சிலர் சொல்கிறாங்க, என்னங்க பயம் வந்து ஒரு ஃபீலிங் தானேங்க, பயம் வரும் போகும், அது எப்படி பயப்படாதுன்னு சொல்கிறது? அது வருது ஆனாலும் பயப்படுறேன். கடவுள் நீ பயப்படாதே, எத்தனை வரத சொல், நீ பயப்படாதே பயப்படாதேன்னு கட்டளை கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? அந்த ஃபீலிங்கை விரட்டுன்றாரு. ஆனால் நீங்கள் க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா கூடவே யோசிக்க வைக்கிறார். பயப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் கொடுக்குறார். நீ பயப்படாதே, குறைஞ்சது ஒரு காரணமாவது கொடுப்பாரு. நீங்கள் எங்கள் பைபிளில் எங்கே நீ பயப்படாதேன்னு எழுதியிருக்குன்னு பாருங்க, குறைஞ்சது ஒரு காரணமாவது இருக்கும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ உங்கள் மைண்டை யோசிக்க வைக்கிறப்ப, யார் இல்லாட்டிலும் நான் இருக்கிறேன், ஆவே பயப்படாத, நீ திகையாதே, நான் உன் தேவன். ரெண்டாவது காரணம், நான் உன்னை சகாயப்படுத்தி உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். 5 காரணம். அப்போ அந்த 5 காரணத்தை யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள பயம் போயிடும், ஃபீலிங் மாறிடும். எண்ணத்தை மாத்திரப்போ ஃபீலிங் மாறிடும். வாயின் வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே போயிடும். நீங்கள் இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கவனிக்கிறீங்க, இதில் யார் தெரியுமா மேக்சிமம் பயனடைறா? நான் தான். நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் தான் பயன், நான் உங்களை விட நான் தான் பயனடைகிறேன். ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் 3 செய்தி பேச போகிறேன் இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, 3 தடவை இதே சொல்ல போகிறேன். வாயை திறந்து சொல்கிறேங்க. நான் வாயை திறந்து சொல்கிறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ மும்முரமாக பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் சிலர் கவனிக்காமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி செய்தியிலையும் சிலர் வந்து வேற என்னத்தையோ கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஒருவேளை தூக்கம். ஒன்றும் இல்லை, இப்போ அவங்கள வந்து கூப்பிட்டு இப்படி மேடையில் ஏறி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் விழிப்பாயிடுவாங்க, டக்குன்னு அட்டென்ஷன் வந்துடும்ல. சரி, அது ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். ஆனால் நீங்கள் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் இன்னும் நல்லா கவனிப்பீங்க, அதை நீங்கள் இன்னும் நல்லா நம்புவீங்க, அதை நீங்கள் இன்னும் நல்லா ஏற்றுப்பீங்க. இது தேவனுக்கு கனமுள்ள ஒரு காரியம், தேவனுக்கு கனமுள்ள ஒரு காரியம். வாயை திறந்து கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில் நம்ம பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்க பதில், சிலர் வந்து பிரச்சனையே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் சில காரியங்களை சொல்ல பார்த்தாலும் அவங்க வந்து எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க என் பிரச்சனை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, என் பிரச்சனை மாறவே மாறாதுங்க. அப்போ மாறவே மாறாது. ஏங்க இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை இப்போ அப்படி ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, என் பிரச்சனை மாறவே மாறாதுன்னு சொல்கிறாங்கன்னா, அது கடவுளை கனப்படுத்துதான்னு நான் கேட்குறேன், அது சிலுவையை கனப்படுத்துதான்னு கேட்குறேன். அவர் அங்கிருந்து இறங்கி வந்து சிலுவை வரைக்கும் போய் உயிரே கொடுத்து மறிக்கிறாரு, உயிரோட எழும்புறாரு. இப்போ நீ வா, நீ என்ன நம்பு, நான் உன்னை அன்பு கூறுறேன், நான் உன்னை நடத்துகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன்றாரு. இல்லை என் பிரச்சனை மாறவே மாறாதுன்னா நாம் அவரை மட்டம் தட்டுகிறோம், சிலுவையே மட்டம் தட்டுகிறோம். வாயின் வார்த்தையை மாற்றி கொண்டு அவர் சிலுவையில் நமக்காக செஞ்சதை பேசணும்னு வைங்க, அவரை கனப்படுத்துகிறோம், சூழ்நிலை அப்படியே மாறிடும். அப்போ இதை குறித்த பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். அதாவது நமக்கே நாம் பிரசங்கம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல, இதை எப்படி பண்ணுறது, கொஞ்சம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சில காரியங்களை முக்கியமாக அறிக்கை செய்யணும், சில காரியங்களை முக்கியமாக வாயை திறந்து நாம் நமக்கே சொல்லிக்கணும். என்ன மாதிரி காரியங்கள்? ஸ்ட்ரிக்டாக இப்போ நான் சொல்ல போகிறது மட்டும்தான் கிடையாது, ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள். இதையும் தாண்டி பெரிய லிஸ்ட்டு கொடுக்கலாம், ஆனால் நான் நினைக்கிறேன் இது ஒரு தொடக்கம், இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட். என்ன மாதிரி காரியங்களை நாம் வாயை திறந்து நமக்கே பேசிக்கணும்? சிலுவையின் வெளிச்சத்தில் தேவன் யார் என்பதை நமக்கே சொல்லிக்கணும். நாம சிலுவையின் வெளிச்சத்தில் தேவன் யார், சிலுவையின் மூலமாய் தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நமக்கே நாம பிரசங்கம் பண்ணிக்கணும். சிலுவையில் இயேசுவின் மூலமாய் தேவன் நமக்கு செய்த காரியத்தின் மூலமாய் நாம கிறிஸ்துவுக்குள் யார், நாம கிறிஸ்துவுக்குள் யார், சிலுவையினால கிறிஸ்துவுக்குள் நாம் யார், இதெல்லாம் நம்ம நம்மளே பார்த்து பேசிக்கணும், அடிக்கடி பேசிக்கணும். சிலுவையின் வெளிச்சத்தில் எனக்கு எதிர்காலத்தை குறித்த எவ்வளோ ஒரு உறுதி இருக்கு, நிச்சயம் இருக்கு என்பதை நாம் நமக்கே
பிரசவம் பண்ணிக்கணும். இது சும்மா ஒரு 4 காரியம். இது ஒரு தொடங்குறதுக்கு இந்த ஒரு காரியத்தோடு நீங்கள் தொடங்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது சிலுவையின் வெளிச்சத்தில் தேவன் யார், தேவன் யார், அங்கே தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். நாம் யாருன்றல தொடங்கக்கூடாது. தேவன் யார், சிலுவையின் வெளிச்சத்தில் தேவன் யார். யாருங்க? சிலுவையின் இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அவர் வெறும் சர்வ வல்லவர், சர்வ ஞானின்னு மட்டும் சொல்ல முடியாது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வேற ஒன்றும் மனசுக்கு வருது. அது என்னது? அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப அன்பானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவன் யார்? சங்கீதம் 145:8 சொல்லுது பாருங்க. சிலுவையின் வெளிச்சத்தில் தான் அந்த வசனம் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சங்கீதம் 145:8 அறிக்கையிடலாமா? வாயை திறந்து சொல்லலாமா? எல்லாருமே சேர்ந்து சொல்லலாமா? 1 2 3 கோ. சொல்லுங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அடுத்த வசனம், கர்த்தர் எல்லோர் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. யார் உங்கள்கிட்ட நல்லா நடந்துக்கலாம் என்னங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களுக்கு நல்லது செய்வார். எல்லோருக்கும் தயவுள்ளவர், எல்லாருக்கும் தயவு காட்டுகிறவர், பாரபட்சம் பார்க்காதவர் அவர். அது உங்களுக்கே சொல்லிக்கோங்க. அவர் அன்பாகவே இருக்கிறார். சிலுவை வெளிச்சத்தில் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைக்கிற ஒரு வெளிப்பாடு என்னது? தேவன் அன்பாகவே இருக்கார். சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார். யார் அன்பு காட்டலனால என்ன? குடும்பத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கலனால என்ன? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து அன்பு கிடைக்க வேண்டிய அன்பு கிடைக்கலனா என்ன? தேவன் அன்பாகவே, எல்லாம் சொல்லுங்க, தேவன் அன்பாகவே இருக்கிறார், என்னை அன்பு கூறுகிறார். இதை வாயை திறந்து சொல்லணும் பாருங்க. சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ அவர் தேவன் ஒரு விதமாக இருக்கிறதுனால நமக்கு சிலுவையில் சில காரியங்களை செய்திருக்கிறார். ரெண்டாவது அதை பார்ப்போம். சிலுவையில் தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். வாய் திறந்து சொல்ல வேண்டும். நமக்கே பிரசவம் பண்ணிக்கணும். வெறும் அறிக்கை மட்டும் இல்லை, பிரசவம் பண்ணிக்கணும். சரிங்களா? சும்மா ஒரு வசனத்தை சொல்லிட்டா பத்தாது. கொஞ்சம் நின்று உங்களுக்கே நீங்கள் பிரசவம் பண்ணுற மாதிரி நினச்சி பிரசவம் பண்ணிக்கணும். ஒரு பிரசங்கியார் ஒரு வசனத்தை எப்படி ஓட்டுவார் உங்களுக்கு தான் தெரியல. அப்போது கற்றுக்கோங்க. அந்த ஒரு வசனத்தில் எவ்வளோ புழிஞ்சு எடுக்க முடியுமோ புழிஞ்சு எடுத்து உங்களுக்கே அதை 10 தடவை சொல்லி அதை அதனால் உங்களே நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். சிலுவையில் தேவன் நமக்காக என்ன செஞ்சிருக்கார்? எபேசியர் 2:4 பாருங்க. அவர் ஒரு விதமான கடவுளாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு விதமாக செய்கிறார். எபேசியர் 2:4 எல்லாரும் வாசிப்போம். 1 2 3 கோ. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நிறுத்துவோங்க. என்ன சொல்றாரு? தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நம்மள அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்ம மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தனால. இப்போ உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நின்று பாருங்க அந்த வார்த்தைகளை. இரக்கம், அவருக்கு அவ்வளோ இரக்கம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாராம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, மரித்து கடந்தோம், வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு கடந்தோம், நாம பிழைக்கவே முடியாத ஒரு நிலையில இருந்தோம், பாவத்தின் சேற்றில் கடந்தோம், கடவுளுக்கு செத்தவர்களா இருந்தோம், எதிர்காலம் இல்லாதவர்களா இருந்தோம். நம்மளை என்ன பண்ணாராம்? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். சொல்லுங்க, கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அதாவது எங்கிருந்து நாம ரட்சிக்கப்பட்டோம், எதிலிருந்து நாம ரட்சிக்கப்பட்டோன்றதை மறந்துடக்கூடாது. நாம சில நேரம் மறந்துடுறோங்க. அதனால தாங்க மனசோர்வாயிடுறோங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க, எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுங்க. வெறும் நெகட்டிவே யோசித்துக்கிட்டு இருக்கோம், வெறும் நடக்காததே யோசித்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கிருந்து நம்மளை ரட்சித்தார் என்பது சில நேரம் நாம மறந்துட்டோம். அதான் ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, யாராவது என்ன இப்பெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறேன்னா, பெட்டர் தேன் ஐ டிசர்வ். பெட்டர் தேன் ஐ டிசர்வ் அப்படின்னு என்ன தெரியுமா? எப்படியோ இருந்திருக்கலாம், அதை விட பெட்டராக தான் இருக்கிறேன். என்ன சொல்ல வராரு? நாம் ஆக்சுவலாக நரகத்துக்கு நேராக போயிட்டு இருந்தோம், பாவத்தின் சேற்றில் கடந்திருந்தோம், செத்தவர்களாக இருந்தோம், எதிர்காலம் இல்லாதவர்களாக இருந்தோம். நம்மளை போய் அந்த ஒரு குழியிலிருந்து நம்மளை தூக்கி நம்மளை ரட்சித்தார். அப்போ எப்படி இருந்தாலும் அப்படி இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன்ற சொல்ல வராரு.
எங்கிருந்து நாம எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம், எதிலிருந்து நாம மீட்டெடுக்கப்பட்டோம், எந்த ஆழத்திலிருந்து தூக்கப்பட்டோன்றதை மறந்துட்டோங்க. சில நேரம் நாம வேற ஒண்ணுமே இல்லைனாலும் கூட நரகம் போல நாம நித்திய நித்தியமாய் கடவுளுடைய அன்பை ருசிச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒருவேளை பெருசா உணரலனாலும் நித்திய நித்தியமாய் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. எங்கிருந்து வந்தோம், எங்க போறோன்றத நினைப்பூட்டினாலே நமக்கு ஒரு வேற விதமான ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் ஒரு உணர்வு வந்து விடும். பாருங்க, அங்க சொல்றார் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? வாசிப்போம். 1 2 3 கோ. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். என்ன சொல்றாரு? செத்தவர்ல உயிரோட எழுப்பி என்ன பண்ணிட்டாராம்? உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்துட்டார். ஏற்கனவே இவ்வளவு செய்துட்டாராம். எங்கிருந்து வந்தோன்றதை மறந்துடாதீங்க. இப்போ நமக்கு என்ன நடந்திருக்குன்னு மறந்துடாதீங்க. நீங்க ரொம்ப தாழ்வு ஒரு நிலையில் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வேதம் உங்களை பற்றி என்ன சொல்லுது? நீங்கள் ஒரு விசுவாசியா, நீங்கள் இயேசுவை நம்புறீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவுடனே கூட என்னை உயிர்ப்பித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். என்ன சொல்லுங்க? கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவுக்குள் என்னை உன்னதங்களிலே உட்காரவும் செய்திருக்கிறார். வெறும் நீங்க இங்க ஏஎஃப்டியில் உட்காந்துக்கிட்டு இல்லை, ஆக்சுவலாக நீங்க எங்க இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் கற்பனை செய்யுங்க. கற்பனை என்னத்துக்கோ பயன்படுத்துகிறோம். கண்ட சில நேரம் குப்பையும் அது யோசிக்குது. இப்படி 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 சில நேரம் எவ்வளோ நெகட்டிவாக யோசிக்குது. நான் என்ன சொல்ல, கொஞ்சம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லை, கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலை. இதை கொஞ்சம் கற்பனை செஞ்சாலே கொஞ்சம் கண்ணை திறந்த பிறகு வேறு விதமாக வாழுவீங்க. நான் இந்த வெறும் இந்த பூமியில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய நிலை எங்கேயோ இருக்குது. டாப் வரைக்கும் கொண்டு போயிட்டார், ஏற்கனவே கொண்டு போயிட்டாரு. வரும் காலங்கள் எங்க போய் கொண்டு போறாராம்? என்னத்தை காமிக்க போறாராம்? தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக நம்மளை இப்படி செஞ்சிருக்காராம். நித்திய நித்தியமாய் நமக்கு என்ன பண்ண போறாரு? கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை எடுத்து காமிக்க போறார், விளங்க பண்ண போகிறார், நமக்கு நம்ம மேல ஊற்ற போகிறார். அப்ப எங்கிருந்து வந்தோம், எவ்வளவு தூரம் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாரு. நமக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன, பொட்டென்ஷியல் என்ன, ஆவிக்குரிய நிலையில உன்னதத்து வரைக்கும் கொண்டு போயிட்டார் நம்மளை. பிசாசுல நம்ம பாதப்படி கீழே இருக்கிறான், நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. நம்ம நினைச்சா நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கலாம், முன்னேற செய்யலாம். நித்திய நித்தியமா அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ருசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். நம்முடைய எதிர்காலம் அதுதாங்க. இதெல்லாம் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள, பேசி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு பயம்லாம் போயிடும், அந்த ஒரு கவலை போயிடும். கடவுள் எனக்கு எவ்வளோ செய்கிறாரு, எவ்வளோ செய்ய போகிறாரு, எவ்வளோ செய்திருக்கிறார் என்ற உணர்வு தான் அதிகமாக ஆயிடும். அப்போ சிலுவையில் தேவன் நமக்கு ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். 1 யோவான் 4:9-10 பாருங்க. 1 யோவான் 4:9-10 வாசிப்போமா? 9ஆம் வசனம் வாசி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கடவுள் என்ன எவ்வளோ அன்பு கூறுறாரு, வெளிப்படுத்திட்டாரு. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நான் பிழைக்கும்படி, என்ன சொல்லுங்க? நான் பிழைக்கும்படி, நான் பிழைக்கும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அவருக்கு மிகுந்த முக்கியமானவரை எனக்காக சிலுவையில் மரிக்க செய்தார். நான் பிழைக்கும்படி, நான் பிழைக்கும்படி, நான் நன்றாய் இருக்கும்படி, நான் செழிக்கும்படி, நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் இப்படி செய்தார். 10ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை
அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. தமிழில் வந்துருச்சு. ஆக்சுவலாக அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது, விளங்கி இருக்கிறது. இதுவே அன்பு. அதான் சொல்ல வர்றாரு, இதுவே அன்பு. நாம் அவர் அன்பு கூர்ந்தோன்னு இல்லை, அவர் நம்மளை முதலாக அன்பு கூர்ந்து நமக்காக உயிரையை கொடுத்தாரு. கிருபாதார பலியாய் நம்முடைய குமாரனை நமக்காக ஏற்படுத்தினார். அப்போது உங்கள் மனசு, உங்களுக்கு 1000 சத்தம் உங்கள் மனசில் நீங்கள் கேட்கலாம். தேவன் உன்னை அன்பு கூறல, உன்னை விட்டுட்டாரு, உன்னை கைவிட்டுட்டாரு, உனக்கு என்ன செய்கிறாரு, ஏன் உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண, உங்கள் வாயை திறந்து உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கணும். மனசே, அதெல்லாம் சரி கிடையாது. அவருடைய அன்பை புரிஞ்சுக்கணுன்னா சிலுவையை பாரு. என்ன மறந்துட்டியா, உனக்காக உயிரை கொடுத்தார். அதுதான் அவருடைய அன்பை வெளிப்படுத்துது. நீங்கள் உங்களே பார்த்து சொல்லிக்கணும், நான் நம்ப மாட்டேன், என்ன கைவிட்டார், நான் நம்ப மாட்டேன். அவர் கைவிடாத தேவன், அவர் என்னை அன்பு கூறுகிற தேவன். உயிரை கொடுத்தவர் எப்படி கைவிடுவார்? என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தவர் எப்படி கைவிடுவார்? உங்களை பார்த்தே நீங்கள் சொல்லிக்கோங்க. என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ரூமில் போய் பூட்டிக்கிட்டு கண்ணாடி பார்த்து சொல்கிறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கே நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கோங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் மனசு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் மனசு என்ன ரொம்ப சர்வஞானி ஒன்றும் கிடையாது. உங்கள் மனசு ஒன்றும் கடவுள் கிடையாதுங்க. உங்கள் மனசினுடைய வார்த்தைகள் தான் பெருசுன்னு கிடையாதுங்க, அவருடைய வார்த்தைகள் தாங்க பெருசு. சில நேரம் உங்கள் மனசை பார்த்து வாயை மூடுன்னு சொல்லணும். நீங்கள் வாயை மூடு, போதும் பேசுனது, ஓவராக கற்பனை செஞ்சது போதும். நான் சொல்கிறது கேளு, வசனம் சொல்கிறது கேளு, வழிக்கு வா அப்படின்னு தரத்தரன்னு இழுத்துட்டு வரணும். சில நேரம் மனதின் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். சும்மா அப்படியே தாறுமாற விடக்கூடாதுங்க. உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இங்கே தான் போர் நடக்குது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆவிக்குரிய ஒரு போர். ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி. எங்கே போய் போராடி? யாராவது போய் சண்டை போடணுமா? பாக்ஸிங் மேட்சாக போடணும்? எங்கே அதை நம்மளையும் அடிச்சுக்க கூடாது. மனதில் அந்த தப்பான எண்ணத்தை பாக்ஸ் பண்ணணும். ஒரு தப்பான எண்ணம் எழும்போது என்ன பண்ணணும்? வசனத்திச்சு உடனே அதை டமால் நடிக்கணும். வலிக்குவா, வசனத்தின்படி வலிக்குவா, சிலுவையில் வெளிப்பட்ட தேவனுடைய அன்பின்படி யோசி அப்படின்னு உங்கள் மனசை பார்த்து நீங்கள் சொல்லிக்கணுங்க. அப்புறம் அடுத்த கேட்டகரி, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இப்போ சிலுவையின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள் நான் யார்? கிறிஸ்துவுக்குள் நான் யாருங்க? கிறிஸ்துவுக்குள் நான் மன்னிக்கப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் மன்னிக்கப்பட்டேன். எபேசியர் 1:7. கிறிஸ்துவுக்குள், எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் கழுவப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டேன். கிறிஸ்துவுக்குள் சிலுவையினாலே நான் மீட்கப்பட்டேன். ஒவ்வொன்றையும் எடுத்து ஒரு பிரசங்கியார் ஆராயிற மாதிரி ஆராய்ஞ்சு இதை புழிஞ்சு எடுக்கணுங்க. மீட்கப்பட்டேன்னு என்ன தெரியுமா? ஒரு விலை கொடுத்து வாங்கப்பட்டேன், விடுதலையாக்கப்பட்டேன். என்ன விலை? இயேசுனுடைய ரத்தம், இயேசுனுடைய உயிர் எனக்காக கொடுக்கப்பட்டது. எனக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். அப்போ என்னுடைய விலை மதிப்பு என்னங்க? என்னுடைய விலை மதிப்பு என்னங்க? பாப் சைக்காலஜியில் சொல்கிறாங்க, இந்த செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ உன்னை பார்த்து அஃபர்ம் யுவர் செல்ஃப், உன்னை பார்த்து சொல்லிக்கோ, ஐ எம் வர்தி, நான் தகுதியானவன் சொல்லிக்கோ அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? நான் தகுதியானவன் சொல்லிக்கோ. நான் கேட்குறேன், எதை வச்சு சொல்லுவீங்க? நான் அழகானவன், நான் தகுதியானவன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கோன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்க அவங்க வேற மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்கள விட நாம தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்காக எவ்வளோ பெரிய விலை கொடுக்கப்பட்டது. என்னுடைய விலை மதிப்பு என்னங்க? கோடி இல்லைங்க, லட்ச கோடி இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் பத்தாது. இந்த உலகத்தையே கொடுத்தாலும் கூட என்னுடைய விலை மதிப்பு அதையும் விட தாண்டி இருக்குது. ஏன் தெரியுமா? இயேசுடைய ரத்தம் தான் எனக்கு செலுத்தப்பட்ட விலை. இயேசுடைய உயிர் தான் எனக்கு செலுத்தப்பட்ட விலைங்க. இந்த உலகத்தை சேர்த்து வச்சீங்கனாலும் கூட அதை விட விலை மதிப்பு, என்னுடைய விலை மதிப்பு அதிகம்ன்றதை இயேசு வெளிப்படுத்திட்டார் சிலுவையில். நான் அவருக்கு எவ்வளோ விசேஷித்தவன், விலையேற பெற்றவன் என்பதை அவர் சிலுவையில் காண்பித்து விட்டார். அவருடைய கண்ணில் நான் எவ்வளோ ஒரு கண்மணியை போல இருக்கிறேன், எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிறேன்றதை அவர் காமிச்சிட்டாரு.
அப்போ அவங்க உலகத்தில் சொல்லிக்கிறாங்க, கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கோ நான் தகுதி உள்ளவன். நான் சொல்கிறேன் கிறிஸ்துவுக்குள், எல்லாம் சொல்ல கிறிஸ்துவுக்குள் சிலுவையினாலே என்னுடைய கற்பனைக்கு மிஞ்சி நான் தகுதி உள்ளவன், நான் விலையேற பெற்றவன். சொல்லுங்க கிறிஸ்துவுக்குள் நான் விலையேற பெற்றவன். உலகத்துக்கு சொல்ல முடியாது ஆக்சுவலாக இதை. அவங்க சொல்கிறாங்க சொல்லிக்கோன்றாங்க. ஆனால் அவங்கள விட சொல்கிறதுக்கு நமக்கு தான் காரணம் இருக்குது. அவங்கள விட பெரிய ஒரு வேல்யூ கிறிஸ்துவுக்குள் தான் கிடைக்குது பாருங்க. கிறிஸ்துவுக்கு வெளியே நான் இதெல்லாம் சொல்லிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு வெளியே நான் என்னை பற்றி இப்படிலாம் சொல்லிக்க முடியாது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் சிலுவையினால தான் நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன், நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் மீட்கப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். தேவனே என்னை பார்த்து சொல்றாரு, நீ தகுதி உள்ளவன், வா, எல்லா தகுதி உனக்கு இருக்கு, யார் உன்னை கேள்வி கேட்க முடியுன்றாரு. கிறிஸ்துவுக்கு வெளியே நம்ம கதையே வேற, ஆனா கிறிஸ்துவுக்குள் நம்ம கதையே வேற. உண்மை என்னவென்றால், கிறிஸ்து இல்லாம பார்த்தீங்கன்னா நாம் நினைப்பதை பார்க்கிலும் நாம் பெரிய பாவிகள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பார்த்தீங்கன்னா நாம் நம்புவதை பார்க்கிலும் நாம் தேவனால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்பு கூறப்படுகிறோம். ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, கொஞ்சம் தமிழ்ல மொழிபெயர்க்க பார்த்தோம். எல்லாரும் சொல்லுங்க கிறிஸ்து இல்லாம, சொல்லுங்க கிறிஸ்து இல்லாம நாம் நினைப்பதை பார்க்கிலும் நாம் பெரிய பாவிகள். ஆனால் அந்த ஆனால் நல்லா சொல்லணும், ஆனால் கிறிஸ்துவுக்குள் சிலுவையினாலே நாம் நம்புவதை பார்க்கிலும் நாம் கற்பனை செய்வதை பார்க்கிலும் நாம் தேவனால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அன்பு கூறப்படுகிறோம். சுவிசேஷத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்தில் நீ உன்னைய பார்த்து அளவுள்ளவன் சொல்லிக்கோ, உனக்கு எல்லாம் தகுதி இருக்குன்னு சொல்லிக்கோ. சுவிசேஷம் மட்டும்தான் நான் சொல்லுது. ஆக்சுவலாக ஒரு விதத்தில் பார்க்க போனால் நம்ம பெரிய பாவி. ஆனால் கிறிஸ்துவனாலே நாம தேவனால் அன்பு கூறப்படுகிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், நமக்கு எல்லா தகுதியும் உண்டாயிடுச்சு. சத்தியங்க இதுதாங்க. பாப் சைக்காலஜிக்கும் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷன் இதுக்கும் பைபிளுக்கும் வித்தியாசம். பைபிள் ஃபுல் சத்தியத்தை நமக்கு சொல்லுது. அந்த ஃபுல் சத்தியத்தை நாம பேசிக்கணும், அறிக்கையிடணும். அப்போ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் தேவ நீதியாய் இருக்கிறேன். ஓ, தேவ நீதியாய் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவனாலே நான் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். வாஸ்து பாருங்க, நீங்க வீட்டில் போய் வசனம் 1 யோவான் 3:1, யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு பிள்ளையாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய தகப்பன், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. எதிர்காலத்து குறித்த நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டு, எப்படிப்பட்ட உறுதி உண்டு, அந்த கேட்டகரிக்கு போயிடுங்க. ஒரே ஒரு பகுதி வாசித்துருவோம் அதுக்கு. ரோமர் 8:31 39. இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ டவுனாக இருக்கீங்களோ இந்த பகுதி எடுத்து வாசித்தீங்கன்னா வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே சரியாயிடுவீங்க. சத்தமாக வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? சும்மா அப்படியே முன்னு வாசித்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு காலத்துலலாம் வாசிக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. 2000 வருஷம் முன்னாலலாம் நிறைய பேர் வாசித்து எழுதி படிக்க அந்த ஒரு அறிவு இல்லை. ஆனால் வாசிக்கிறவங்க சத்தமாக தான் வாசிப்பாங்களாம். இப்போ தான் சைலண்ட் ரீடிங் ஒரு பழக்கமாக ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கே பிரசங்கம் பண்ணிக்கணும், உங்களுக்கே என்ன பண்ணணும், பேசிக்கணும். சத்தமாக வாசிக்கிறதுல பெரிய வேல்யூ இருக்குங்க. இப்போ நம்ம சத்தமாக வாசிக்கலாம். ரோமர் 8:31 39 வரை வாசிக்கலாமா? எல்லாம் வாசிப்போம். 1 2 3 கோ. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? கொஞ்சம் அப்படி வாசிக்கணும். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன். பிரசங்கியார் மாதிரி வாசிக்கணும். அதான் நீங்க தானே பிரசங்கியாரு. 32 தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
உங்களே பார்த்து சொல்லிக்கணும், அது எப்படி ஜீவன் எப்படி தராமல் இருப்பார், இது எப்படி செய்யாமல் இருப்பார், உயிரே கொடுத்துட்டார் இல்லையா, சொந்த குமாரனே கொடுத்துட்டார் இல்லையா, இந்த வேலையும் கொடுப்பாரு, நம்ம தேவையும் சந்திப்பார், நமக்கு என்னென்ன சரி பண்ணுவோமோ பண்ணுவார். உங்களே பார்த்து சொல்லிக்கோங்க. நீங்கள் கை தட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை விட சந்தோஷம் நீங்கள் வீட்டில் போய் உங்களே பார்த்து சொல்லிக்கிட்டா. 33 கொஞ்சம் பிரசங்கியார் மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்க. 33 எல்லாம் வாசிப்போம் திரும்ப. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? பா, தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். வந்துருச்சு. குற்றம் சாட்டுவாங்க எல்லாரும். சில நேரம் நம்ம மனசே குற்றம் சாட்டும். பிசாசு குற்றம் சாட்டுவான். நீ பண்ணது எனக்கு தெரியாதா, நீ வாயை மூடு, நீ யார் குற்றம் சாட்டுறதுக்கு? பிசாசு பேசுறதுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. நீ யார் என்ன குற்றம் சாட்டுறதுக்கு? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனே நீதிமான்ட்டார், நீ போயிட்டு வாங்க. சில நேரம் நம்ம சொந்த மனசாட்சி கூட பாருங்க, நாம நம்முடைய பாவத்தை அறிக்கைட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டு பாவத்தை அறிக்கைட்டு எல்லாம் பண்ணிட்டா வேதம் என்ன சொல்லுது? அவர் நம்மை மன்னிக்க உண்மை உள்ளவருமாய் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். அப்போ அவருடைய வசனத்தை நம்பணும். நம்ம மனசாட்சி சில நேரம் அதையும் தாண்டி குற்றப்படுத்திட்டே இருக்கோம். நீ பண்ணிட்டல, நீ பண்ணிட்ட. அப்போ நம்ம மனசாட்சி பார்த்தே சொல்லணும், வாய் மூடு. நீ பெருசா, வசனம் பெருசா? நீ பெருசா, கடவுள் பெருசா? அவர் மன்னிக்கிறார்ன்ற நீ யாரு? மனசாட்சி கடவுள் கிடையாதுங்க. மனசாட்சியும் விழுந்து போயிருக்குது. மனசாட்சியும் விழுந்து போயிருக்கு. குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் என்ன நீதிமான்ட்டார். 34 வாசிப்போம். 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரஸ்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உங்க மனசாட்சியை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டார், இன்றைக்கு எனக்காக பேசிட்டு இருக்காரு. கேளு அவர் பேசுறத போய். பிசாசை பார்த்து சொல்லுங்க, போய் இயேசு பேசுறத போய் கேளு, போ, என்கிட்ட வராது. பிசாசுகிட்ட கொஞ்சம் மறுபேச்சு கொடுத்தீங்கன்னா பயந்து ஓடிடுவாங்க. 35 வாசிப்போம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் என்ன நடந்தாலும். 36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயும் இருக்கிறோமே. பாருங்க, வாசித்தால் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்கு சத்தமா. 38 ஐயோ, இந்த மாதிரி வசனங்கள் எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல இல்லை. ரோமர் 8:38 39 வாசிப்போம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. எந்திரிங்க, வாயை திறந்து பேசணும். சத்தியத்தை நீங்க உங்களுக்கே சொல்லிக்கணும். நீங்க உங்களுக்கே பிரசங்கியார் ஆயிடணும். உங்கள் மனசு ஏதாவது டவுட் எழுப்புதா, உடனே போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க, கொஞ்சம் படிங்க, என்ன பண்ணுமோ பண்ணுங்க. உங்கள் வாயின் வார்த்தையில் விஷயத்தை வச்சுட்டார் தேவன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீர் எங்களுக்கு உதவுவீராக ஆண்டவரே. எங்களுக்கே நாங்கள் பேசிக்கும்படி எங்களுக்கு உதவும் ஆண்டவரே. இதை ஒவ்வொரு நாளும் செய்ய ஒரு பழக்கம் ஏற்பட நீர் தாமே கிருபை செய்ய வேண்டும். அன்றாட வாழ்க்கையோடு இது கலந்து விடட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்கே சுவிசேஷத்தை பேசிக்கிறப்போ ஆவியானவர் தாமே உடைய அன்பை எங்கள் உள்ளத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுவாராக. நாங்கள் பேசிக்க தான் முடியும், நாங்கள் நம்ப தான் முடியும். ஆனால் அந்த அன்பை ஊற்றுகிறவர் நீர் தான், ஆவியானவர் மட்டுமே. உடைய அன்பை நாங்கள் உடைய வசனத்தை ஃபோக்கஸ் பண்ண
சிலுவையின் வெளிச்சத்தில் நீர் என்ன செஞ்சிருக்கிறீர் என்பதை சொல்ல சொல்ல உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படட்டும், அதிக அதிகமாக ஃப்ரெஷ்ஷாக ஊற்றப்படட்டும். உம்முடைய அன்பினோடு உணர்வோடு வாழ செய்ய ஆண்டவரே. அன்பின் உணர்வோடு சவால்களை சந்திக்க செய்ய ஆண்டவரே. அன்பின் உணர்வோடு ஆண்டவரே சகலத்தையும் மேற்கொள்ள செய்ய ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக எங்கள் வெற்றிக்கு எவ்வளோ வழிகளை வச்சிருக்கிறீர் நீர், எவ்வளோ எங்களுக்கு போதிக்கிறீர். முன்னேற்றத்துக்கான வழியை போதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அதுக்கு வேண்டிய ஞானத்தை தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஞானத்தில் தொடர்ந்து நடத்த ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனத்துக்கும் வெற்றியை தாரும், முன்னேற்றத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் வேற ஒரு உணர்வோடு வாழ செய்யும். உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படட்டும். எங்கள் பேச்சின் மூலமாக, எங்கள் எண்ணம் மூலமாக, எங்கள் கற்பனை மூலமாக, எங்கள் உணர்வுகள் மூலமாக உம்முடைய நாமம், உம்முடைய சிலுவை, இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.